வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்து என் சந்தோஷ செய்தீதுவே. வாழ்க குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அவர்களும் இவர்தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்துண்டு, ஆன்மீக துண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாமே இந்த டெஃபனிஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவில் உள்ள கவிதைகளாகவே ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்குதுங்கய்யா. அருமை, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். தொடர். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க,
குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே தெய்வம், பிரபஞ்சம், பொருள் பற்றி பல கவிதைகளை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அதில் இன்றைய கருத்து அறிவின் அமைதி. இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி பெறும். அது பேரின்பமாகும். நிறை அறிவு நிலை ஈதே. இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறையை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்துகின்றான். துணை குருவே வழி அறமும் தவமும் ஆகும். அறிவின் அமைதி. அறிவே அமைதிதான். அறிவின் எழுச்சி நிலைதான் உயிராக, அனுபவங்களாக, அதுவே மனமாக பேசப்படுகிறது. இறைவனது திருநிலையோடு இணைந்த போது, திரு என்றால் அந்த சொல்லுக்கு ஒரு முழுமையை, உயர்வை, சிறப்பை தரக்கூடியது. நிலைத்தல் எப்போதும் இருக்கக்கூடிய அழிவில்லாத ஒன்றே நிலை வெளி அல்லது நிலை பொருள். இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து, சென்ற நேற்று வரைக்கும் கவிகளிலே தவத்திலே எப்படி ஆழ்ந்து போய் அந்த சுத்த வெளியோடு இணைவது என்ற கருத்தை பல கோணங்களிலே சிந்தித்தோம். இந்த கவியில அந்த இறைநிலையோடு கலக்கின்ற போது, இணைகின்ற போது, நிலைக்கின்ற போது எப்படி இருக்கும்? இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி பெறும். அறிவுதான் எல்லாம். இன்ப துன்ப வேதங்களை உணர்வது அறிவுதானே. அறியும் திறன் உடையது அறிவு என்று சொல்லுவோம். இதுல அறியும் திறன் உடையது. ஆனால் அறிந்தது எப்போ? இருக்கு, விதையில ஒரு விருட்சம் அடங்கியிருக்கு. ஆனா மாறியது எப்போ? விதைக்கப்பட்டு அதனுடைய பயணம் தொடங்கிய பிறகு தானே. அதே போலத்தான் அறியும் திறனுடையது அறிவு. ஏன்னா இது ஏன் சற்று நம்ம நுட்பமாக சிந்திக்க வேண்டியிருக்கு என்று பார்த்தீங்கன்னா, இப்போ அறியும் திறனுடையது அறிவு என்றதை நம்ம பொதுவா அப்படியே ஏற்றுக்கொண்டோம் வைத்துக் கொள்ளுங்களேன். சுத்த வெளி பேரறிவு. அப்ப எல்லாம் அதுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அதுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி அது அறியாத தெய்வம், உணர முடியாத தெய்வம்னு சொல்றமே எப்படியா பொருந்தும்? சோ உணர்கின்ற தெய்வம், உணராத தெய்வம் என்ற நிலையிலே சுத்த வெளிக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு, பேதம், இவற்றை ஆராய்ந்து பார்க்கின்ற போதுதான் ஒரு நுட்பமான கருத்து நம்ம கேட்டுக்கிறது. அறியும் திறனுடையது அறிவு தான். ஆனா அது உண்மை நிலையில அறிவதற்கு வாய்ப்பு இல்லை, அறிய முடியாது. அது சற்றே நெருங்கி சில மாற்றங்களை அடைகின்ற நிலையிலே தான் அறிய முடிகிறது, அறிவான சிந்தனை திறத்தை வெளிப்படுத்த முடிகிறது. அப்ப அந்த அறிவின் பரிணாமம் சொல்றோமே, இந்த அறிவின் பரிணாமத்துல பஞ்சபூதங்கள், ஐந்தறிவு ஜீவராசிகள், பிறகு மனிதன்,
இப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா உட்பொருளாக இன்னொரு கருத்து என்ன என்று சொன்னால், அறிவு அறிவாகவே வளர்ச்சி பெற்று அறியும் திறத்தை பெறுகிறது. அதனால் சுத்தவெளி பேரறிவாக இருந்தாலும் கூட அது தன்னை அறிய முடிகிறதா என்றால் முடிவது இல்லை. எப்போ அது தன்னை அறியக்கூடிய திறம் பெறுகிறது என்றால், உணர்வை பெற்றது பரமாத்ம நிலை, ஜீவாந்த நிலை, ஆன்ம நிலை. அந்த ஆத்மாவே ஒவ்வொரு ஜீவராசியிலே பெற்ற அனுபவங்களோடு உடல் சார்ந்து வாழ்ந்த பிறகு எதையும் பகுத்து பார்த்து அறிவே அறியக்கூடிய வகையிலே வந்த ஜீவ இனம் தான் மனிதன். அறிவே அறியக்கூடிய நிலை. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற வள்ளல் பெருமான். அப்ப மனிதனாக வந்த பிறகு கூட இங்கே தன்னை அறிவது எளிது அல்ல. அறிவை அறிவது எளிது அல்ல. அறிவு உடல் ரீதியாக எல்லாவற்றையும் அறிகிறது, உலக அனுபவங்கள் ரீதியாக அறிகிறது. தன்னை அறிந்ததா இத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்களே, தன்னை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? அப்போ அறியும் திறனுடையது அறிவு என்றாலும் கூட அந்த அறிவே புலன் வழியாக உடல் சார்ந்த தேவைகளை அறிகிறது என்றாலும் பிறகு அதுவே அந்த உடல் சார்ந்த தேவைகளை விருத்தி செய்யக்கூடிய வகையிலே அறிவியலாக விஞ்ஞான அறிவாக வெளிப்பட்டது என்றாலும் தன்னை அறிந்த நிலை எங்கே? அப்போ பகுத்தறிவாக வந்தது தன்னை அறியக்கூடிய திறம் உடையது என்றாலும் தன்னை அறிந்த பக்குவம் பெற்ற ஞானிகளைப் போல எத்தனை பேர்? அப்போ தன்னை அறிவது, அறிவை அறிவது என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது அறியாத அந்த பேரறிவு அறிகின்ற பகுத்தறிவு வந்த பிறகும் எவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு தன்னை அறிய வேண்டியிருக்கு பாருங்க. அதனால் இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து ஜீவன்களிலே இன்பம் அல்லது துன்பம் இந்த இரண்டைத்தான் மாறி மாறி துய்த்ததே தவிர இதை கடந்த நிலையிலே என்ன துய்த்தது? அமைதியாகத்தான் இருக்கும் விலங்கினங்கள், பறவைகள் எல்லாமே. உடல் தேவைகள் முடிந்து விட்டால் பிறகு என்ன செய்யுங்க? பேசாம படுத்து கிடக்கும், அமைதி தானே. ஆனால் அந்த அமைதியின் சுகத்தை அது ரசிக்கிறதா? தெரியல. அது நமக்கு சொல்ல முடியுமா? என்ன நான் ஆனந்தமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இதோ நாமே நாய்க்கு நன்றின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? அது மாதிரிதான் அதுவும். நாய்க்கு நன்றி இருக்குன்னு எப்படி சொல்லுவோம்? அதோடைய தேவைக்கு ஒருத்தர் கவனிக்கிறாரு. இவர் விட்டா நமக்கு வேற வழி இல்லைன்றதுனால அதை ஒட்டிக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். இதை நாமே நன்றி நினைச்சுக்கிட்டோம். அது நன்றி இருக்கா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? அது போல இங்கே அமைதி பேரின்பம் என்பதை அறிந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய அது எவ்வளவு சுகம் இருக்கு என்பதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய திறம் மனிதனுக்குத்தானே வந்தது. அதனாலதான் பரிணாமத்தின் உச்ச கட்டம் என்பது மட்டும் பெருமை அல்ல. அந்த பெருமையை அடைந்தவனே பெருமைக்குரியவன். மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? மனிதன் என்பவன் எல்லாம் வல்லவனாகவும்
எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன். எல்லாம் வல்ல நுண்ணறிவு யார் கண்டுபிடிச்சாங்க? மனிதன் தானே. மனிதனுடைய மூளை திறம் தானே. அப்போ இதை கடந்து இறைவனையே அறியக்கூடிய திறம், எல்லாமே உள்ளவனாக என்ன குறைங்க இருக்குங்க? எல்லாமே உள்ளவனாக பரிணமித்தவன். ஆனா இவ்வளவு இருந்தும் இந்த திருப்பதியில பிச்சைக்காரங்கள பாக்குறோம் இல்லையா? அவங்க உண்மையிலே பிச்சைக்காரங்களா? ஒவ்வொரு பிச்சைக்காரனுக்கும் ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக 5000 ரூபாய் கிடைக்குது. ஒரு பிச்சைக்காரனுக்கு திருப்பதியில சர்வசாதாரணமா 5000 ரூபாய் கிடைக்குது. அப்படின்னு மாசம் என்னாச்சுன்னு பாருங்க. அப்ப இத்தனை வருஷம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறானே, அப்ப அவங்ககிட்ட சொத்து சேர்ந்திருக்காதா? அப்போ எவ்வளவு சொத்து இருந்தாலும் அவன் இன்னும் பிச்சைக்காரன் தான். அதே மாதிரி எத்தனை லட்சம் சொத்து சேர்த்திருந்தாலும் 10 ரூபா தான். அதானே சிறப்பு பெயர் பெற்றது. கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, ஆனா நம்முடைய அடைமொழி என்ன? 10 ரூபா. அது மாதிரி சில பேர் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பிச்சை எடுக்கிற மாதிரி, இவ்வளவு திறமை இருந்தும் நாம் அதை பயன் கொள்ளாமல் செல்வந்தன் பிச்செடுப்பது போல நாமும் பற்றாக்குறை பற்றாக்குறை பற்றாக்குறைன்னு எவ்வளவு வந்தாலும் நிறைவது இல்லை. அதுதான் வள்ளுவர் அழகா சொன்னார். பற்றுக பற்று அற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அப்போ பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை விட்டு பற்றக்கூடாத பொருள் புகழ் செல்வாக்கு புற இன்பங்களை பற்றி கொண்டதனால் என்ன ஆச்சு வாழ்க்கை? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அதாவது பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்றாமல் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே தெரிகின்றன இல்லையா? பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே தெரியும். ஏன்னா முழுமை என்பது சுத்தவில்லை தானே, பேரறிவு தானே. அதை அறிந்துவிட்டால் இந்த உடல் சார்ந்த தேவைகள் எதுவுமே பற்றாக்குறையாக தெரியாது. அதைத்தான் இன்ப துன்ப உணர்வுகளை கடந்தாலே உயர்வு தானா வந்துடும். இன்ப துன்பத்தை கடந்து விட்டாலே சிறப்பு மேன்மை உயர்வு தானாகவே வந்துவிடும். அதாவது ஒரு இலங்கை ஜெயராஜா சொல்லுவார், தர்மத்தின் பலம் என்ன அப்படின்னா எஸ்கலேட்டர் மாதிரிம்பார். எஸ்கலேட்டர் மாதிரி என்ன செய்யணும்? மிக உயரம் போகணும். அந்த முதல் படியிலே கால் வைத்து உறுதியாக பற்றி கொண்டால், தவறுனா விழுந்துருவோம். உறுதியாக பற்றி கொண்டால் எந்த உச்சத்தை அடைய வேண்டுமோ அந்த எஸ்கலேட்டரை கொண்டு போய் சேர்த்துறது. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, பற்றி நின்றால் போதும். அதுபோல் தர்மத்தின் பலம் என்ன என்றால், அதை பற்றி நின்றால் போதும், வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துரும். அதுபோல இந்த புலன் இன்ப துன்பத்தை கடந்து விட்டாலே அந்த உயர்வு நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே சேர்த்துரும். அந்த படித்தளங்கள் தான் 2 வகை. அது ஒரு நிலை அமைதி, முழுநிலை பேரின்பம். எனவே இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று அமைதியிலே
லயித்து பேரின்பத்தில் திளைக்கின்ற போது. அதுக்கு மேல் ஒண்ணும் இல்லை அடைவதற்கு. அதுவே இந்த புலன்களால் தாங்க முடியாதது. சாமிஜி ஒரு முறை நொந்து போய் சொன்னார், பேரின்பம் பேசுறீங்களே, கொடுத்தா தாங்குவீங்களான்னார். கொடுத்தா தாங்குவீங்களான்னார். அப்ப கொடுக்க முடியுமா மகர்ஷியால அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் பயிற்சி அந்த அருள் அரங்கத்துல 700 800 1000 பேருக்கு மேலே உட்காரலாம். சைடெல்லாம் நிறைஞ்சதுன்னா 1000 பேருக்கு மேல போகும். மகர்ஷி அவர்கள் ஆசிரியர் பயிற்சியின் போது 2 கைகளை உயர்த்தி அவர் பிரபஞ்சமாக நிற்பார். அலை அலையாக ஆற்றல் வரும், எல்லாம் அப்படியே வாங்கி கொள்ளுங்க, தூரம் தடை இல்லை அப்படின்பார். சரி, கைகள் வழியா மட்டும்தான் ஆற்றல் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை இந்த அருளம் கட்டுவதற்கு முன்னாடி இன்னொரு அறிவரங்கம் இருக்கு. அதுல 250 பேர் உட்காரலாம். ஒவ்வொரு வருஷமும் சாமிஜி மௌனம் நவம்பர்ல 15 தொடங்கி டிசம்பர் 15 முடிப்பாங்க. அதை முடிச்ச உடனேயே 8 பேட்ச் 2000 பேர் ஆசிரியர் பயிற்சி நடக்கும். அப்படி நாங்க துணை பேராசிரியர்கள் எல்லாம் சர்வீஸ் போறவங்க பின்னாடி மகர்ஷி பின்னாடி அந்த டயஸ்ல உட்காந்துருப்போம். அப்போ கண்களை மூடி இருக்கிறோம். முன்னாடி மகர்ஷி எல்லாருக்கும் ஆற்றை அருளி கொண்டிருக்கிறார்கள். அப்படி லேசா தென்றல் வீசுவது போல ஒரு உணர்வு. என்ன இவ்வளவு சுகமா இருக்கே, ஃபேன் சுத்துதான்னு கண்களை திறந்து பார்த்தா ஃபேன் சுத்தல. வெளியே காத்தடிக்குதான்னு பார்த்தா மரமெல்லாம் அசையாம நிக்குது. அப்போ எங்கிருந்து இந்த அலை வீசுகிறது அப்படின்னா, ஒட்டுமொத்த உடலில் இருந்தும் அலை வீசுகிறது. இதை நாம செய்ய முடியுமா பாருங்க, நமக்கு வருமா பாருங்க. இதை நமக்கு அருளி கொண்டிருக்கின்ற போது அவர் அந்த எந்த நிலையில் இருப்பார்னு பாருங்க. அப்போ இவ்வளவு பேருக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை ஒரு நபருக்கு மட்டுமே தந்தால் நாம தாங்குவோமா? அதனால மகரிஷி எளிமையாத்தான் கொடுத்தாரு. நாம் அதுக்கு தகுதி இல்லை என்றுதான் அனுபவம். அதனால மகரிஷி கடைசி காலம் சொன்னாங்க, ஒருத்தர் கூட நான் எதிர்பார்த்தது போல தேரலைன்னார். ஏன்னா இந்த பொருள் பற்று புலன் பற்று விட்டு வருவது அவ்வளவு எளிது இல்லை. இதுலயே ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு அதுக்கு எதுக்குன்னு தான் இங்க வர்றமே தவிர, உண்மையிலேயே அந்த ஞானத்தை பெற்று உலகத்துக்கு தொண்டு செய்யணும்னு நம்ம எத்தனை பேருக்கு அந்த நினைவு இருக்கு சொல்லுங்க? இல்லதானே? மகரிஷி 35 வயசுல ஞானம் பெற்று 50 வயசுலயே வீட்டை விட்டு வெளியே தன்னை சமுதாயத்துக்கென்றே அர்ப்பணித்துக் கொண்டார். அப்படி யாராவது மனவளக்கலை அன்பர்கள் இருக்கிறாங்களா? தேவையில்லைன்னு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த பேரின்பத்தை தூய்க்க முடியாது. இதெல்லாம் கடந்து போகாமல் அதை தூய்க்க முடியாது. ஸோ மகர்ஷியுடைய ஆற்றல், அவருடைய சிறப்பு மேன்மைகள் நம்ம வாங்கிக்க தவறிட்டோம். அதே ஒருத்தர் மகர்ஷி நமக்கு கொடுக்கலன்னு குறை சொல்றாரு பாருங்க. இது ஒரு அரைவை கட்டுத்தனம். நம் வாங்கிக்க தகுதி இல்லை என்பதுதான் உண்மையை தவிர அவர் கொடுக்காம ஒன்றும் இருக்கல, எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டு இருந்தார். அது ஒரு முறை மக்கள் கேள்வி கேட்டே இருப்பாங்க. அப்ப சாமி சொன்னாங்க, ஏற்கனவே இவ்வளவு பரிமாறி வச்சிருக்கிறேன், இதை சாப்பிடாம இன்னும் போடு இன்னும் போடுன்னா எல்லாம் வீணாலாம் போகுதும்பாரு. எவ்வளவு பெரிய இலையில
இந்த வேதத்திலையும் மனவளக்கலை பயிற்சிகள் என்று இத்தனை பரிமாறி வச்சிருக்கிறார். இதை விட்டுட்டு வேறொரு கிரகத்துல மனசு இருப்பானான்னு கேள்வி கேட்டு இருக்கிறோமே. இருந்தா உனக்கு என்ன, இல்லாட்டா நமக்கு என்ன? இது முக்கியமா கோரையார் கோழி பிடிக்க முடியாத மாணவியர் வைகுண்டம் போன கதையா? இவ்வளவு இருக்கு. இதை வச்சு நாம பக்குவம் அடைந்தோமான்னு பார்க்கல. இன்னொரு கிரகத்துல மனசு இருப்பானன்றதுல பெரிய ஆராய்ச்சி. இது மாதிரி ஞானம் அவ்வளவு எளிது இல்லைங்க. ஞானத்தின் பெருமையை அறிவது கூட அவ்வளவு எளிமை இல்லைன்றதுதான் தெரியுது. அதனால் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி பெறும். அதுவே பேரின்பமாகும். நிறை அறிவு நிலை ஈதே. அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க்கை முடிஞ்சு போனா அது மோட்சம். அப்ப பக்தி ஞான முக்தி. முக்தி எப்ப வருது? அந்த முழுமை நிலை அடைகின்ற போது முக்தி ஈதே. உடல் முடிகின்ற போது மோட்சத்தை அடைகிறோம். எனவே நிறை அறிவு நிலை ஈதே. இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன், இந்த அளப்பரிய சுகமான ஒரு பேற்று, பேரின்பம், இதை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறை நோக்கி வாழ்க்கை கடலில் நீந்துகின்றான். ஒரு முக்கியமான கருத்து இருக்குங்க. இந்த பேற்றை நினைந்தோ சரி, பொருத்தமா இருக்குது. மறந்தோ எப்படி பொருந்தும்? இந்த பேரின்பத்தை தூய்க்கக்கூடிய பேற்றை நினைந்தோ இது பொருந்தது. மறந்தோ எப்படி பொருந்தும் என்றால், மறந்த நிலை மனசு, நினைந்த நிலை அறிவு. சரி, இப்ப மனம் ஒரு சைத்தான், மனம் ஒரு அரக்கன் ராட்சசன், மனம் ஒரு சாத்தான். எல்லாரும் மனசு இப்படி பாராட்டி இருக்கிறாங்க இல்லையா? சரி, இப்ப இந்த மனசோட இயல்பு என்னன்னு பாருங்க. மனம் எப்போதும் சுகத்தை நோக்கியே ஓடும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? மனம் எப்போதும் சுகத்தை நோக்கியே ஓடும். சரி, அறிமுகப்படுத்தணும். தாய்ப்பால் இருந்து பிறகு பீஸா பர்கரு ஃபாஸ்ட் ஃபுட் வரைக்கும் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினோம். அப்புறம் குடிசையிலிருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் பல அனுபவங்களை கொடுத்துருக்குறோம். பிறகு சாதாரண மல்லிப்பூ முல்லைப்பூ வாசனையிலிருந்து ஏதாவது செயற்கை வாசனை திரவியங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். பிறகு இருந்த கிராமத்திலிருந்து உலகத்தையே பார்க்கக்கூடிய, சுற்றி நேராக போகலான்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் யூடியூப்லேயே பார்த்துக்கலாமே. ட்ராவல் வெப்சைட்ஸில் போனாக்க உலகத்துடைய அத்தனை பகுதிகளையும் ட்ராவல் வெப்சைட்டில் பார்க்கலாம். அப்போ உலகத்தையே பார்க்கிறோம். சில பேருக்கு ஒரு மனைவிக்கு பதிலாக சில மனைவிகளையும் அனுபவிச்சு பார்த்துட்டாங்க. சரி, இதுல யாருக்காவது இது போதும் என்று ஒரு திருப்தி வந்துருச்சா? இதுல யாருக்காவது நம்முடைய கொள்ளு தாத்தா பாட்டி அனுபவிக்காத பல டெக்னாலஜி கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ எனக்கு நிறைஞ்சு போச்சு அப்படின்னு எத்தனை பேர் கை தூக்க முடியுதுங்க? இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேரு பெற்ற பின்னர்? எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை என்று பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியுதா? இல்ல ஐநா சபை தலைவர்கள் சொல்ல முடிகிறதா? இல்ல மிக உயர்ந்த செல்வந்தர்கள் சொல்ல முடிகிறதா? இல்ல ஊர் பல சுத்தி சுத்தி அனுபவிச்சாங்களே இவங்க சொல்ல முடிகிறதா? யாரா சொன்னாங்களா? யாரும் சொல்லலையே. என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போனெல்லாம் கேக்குது. அப்படி என்றால் இந்த மனம் எதை நோக்கி ஓடுகிறது? எதை நோக்கி ஓடுகிறது?
என்ன வெரைட்டி புதுமை நாவல்டி கொடுத்தாலும் சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை. இந்த பசங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் வச்சுக்கங்களேன், தினமும் தொடச்சு 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 பழிச்சுன்னு வச்சுக்குவோம். ஒரு 3 மாசம் கழிச்சுக்கு அப்புறம் அது அப்படியே வளர்ந்து வளைஞ்சுக்கிட்டு இருக்கு. சைக்கிள்ன்றா எப்படி இருக்குது, மஃபட் வாங்கி தரியா? அதுக்கும் அதே கதி தான். சொல்லுவாங்களே புது பொண்டாட்டி முகம்னு, அது மாதிரி. அப்போ உள்ளே போகுது, தூய்க்கிறது, சலித்து போகிறது. அப்போ சலிப்பில்லா பேரின்பத்தை நாடுகிறது மனசு. நமக்குத்தான் அடையாளம் காட்ட தெரியல. மனம் எதை நோக்கி ஓடுகிறது? நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி. என்ன அர்த்தம்? நதி எங்கே போகிறது? கடலை தேடி. ஏன்னா அது பிறந்த இடம் அங்க. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி, இருட்டு, அதான் சுத்தவெளி. அப்போ தோன்றிய பஞ்சபூதங்கள் கூட மூலத்தை நோக்கித்தான் போகின்றன. அதே மாதிரி மனசும் மூலத்தை நோக்கி தாங்க போகுது. அதனால்தான் அது கேட்கின்ற சுகத்தை நமக்கு இதுதான் அடையாளம் காட்ட தெரியல. அதனால இதை பாரு இதை பாரு இதை பாருன்னு வேடிக்கை காட்டுறோம். அதுவும் பார்க்குது, உள்ள போகுது, அனுபவிக்குது, பார்த்துட்டேன், இது இல்லை, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன? அப்போ நினைந்தோ மறந்தோ, மறந்த நிலையில கூட இந்த மனம் என்ற சைத்தான் இறைவனைத்தான் நாடுகிறது. அப்போ நினைந்த அறிவும் பேரின்பத்தை தான் நாடுகிறது, மறந்த மனமும் பேரின்பத்தை தான் நாடுகிறது. அப்படி மனிதன் அந்த துறை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்துகின்றான். இதெல்லாம் யார் சொல்ல முடியுங்க? எப்படி இந்த வார்த்தையில வந்து விழுந்திருக்கும் பாருங்க. சிந்திக்க சிந்திக்க பெரும் வியப்பு. இதுதான் இறைவனே மனித வடிவத்தில் எழுதி கொண்ட தன்னை பற்றிய சரித்திரம் தான் நினைக்கணும். இல்லைன்னா என்ன அருமையான கருத்து பாருங்க. நினைந்தோ ஏதோ ஒரு வார்த்தை போட்டிருக்கலாம், மறந்தோ என்ற போட்டும் ரெண்டும் இறைவனை நோக்கிய பயணமே அப்படின்ற போது கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கேன்றது திருமந்திரம். அது போல இந்த மனமும் இறைவனை தாங்க தேடுது, அந்த பேரின்பத்தை தான் நாடுது. நமக்கு வழிகாட்ட தெரியல, நமக்கு அது போய் சேர தெரியல, எது ஏதோ வேடிக்கை காட்டுறோம். அதுவும் இதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோன்னு போய் போய் பார்க்குது. இது இல்லை இது இல்லைன்னு வெளியே வந்துடுது. அதனால் தன் மூலத்தை அறியாத வரைக்கும் மனம் நிறைவு பெறுவது இல்லை, அதன் ஓட்டம் ஓய்வது இல்லை. அதனால் நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்துகின்றான். சரி, இதுல யார் நமக்கு படகு? யார் நமக்கு படகு? அதாவது மகாபாரதத்துல வியாசர் எப்படி பிறந்தாருங்க? படகுல தான் பிறந்தார். வியாசர் தான் வேதங்களை தந்தவர், மகாபாரதத்தை தந்தவர், பகவத்கீதையை தந்தவர். அப்போ ஏன் வியாசர் அப்படி ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறார்? பூமியில் இடமா இல்லை குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. அப்போ துணை குரு, இந்த பெருவை கடல் நீந்துவதற்கு படகாக வருபவர் குரு. துணை குருவே வழி. அறமும் தவமும் ரெண்டு துடுப்பு இருக்கும் படகுக்கு. ஒன்று தவம், ஒன்று அறம். ஒரு துடுப்பு மட்டுமே போட்டீங்க வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? படகு கரை சேராது, அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அது போல தவம் மட்டும் செஞ்சா அது அரக்க தவம், மறுபடியும் புலன் வாழ்க்கையே நாடிட்டு இருக்கும். தத்துவம் மட்டும் தெரிஞ்சா பேச்சு நல்லா தான் இருக்குது, பேச்சு நல்லா தான் இருக்கும், தரம் இருக்காது. அப்போ ரெண்டும் சேரணும். தவம் அறமே துணையாமே
அப்போ ஒரு படகு தத்துவம் பாருங்களேன். இது எப்படி வியாசர் கேட்டுச்சு பாருங்க. அவர் அழகா சொல்றார். எங்க பிறந்தான் வியாசன்? அவருக்கு என்ன பேருங்க? கிருஷ்ண துவைபாயனர். அவருடைய பேரு கிருஷ்ண துவைபாயனர். கிருஷ்ணன்னு இருட்டு, துவைபாயன துவைதம்னு 2. அப்போ சுத்த வெளியே மனிதனாக வந்தது துவைதம். அதனால் கிருஷ்ண துவைபாயனர்னு பேரு. அப்ப ஒரு வியாசர்னு அவருக்கு சிறப்பு பட்டம் வருது. அதுபோல துணை குருவே வழி அறமும் தவமும் ஆகும். மிக அற்புதமான ஒரு கவிதை. வாழ்க்கமுடன் செய்மடுத்த வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். அருமை ஐயா, அருமை. இந்த கவிக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குன்னு அதுல இந்த கடைசி வரி அசந்து போயிட்டேன். ஆமாங்கய்யா, அதை பார்த்துட்டுதான் நினைந்தோ மறந்தோ எப்படி இந்த வார்த்தை வந்து விழுந்தது பாருங்க. அது வந்து அதாவது டெஃபினிஷன், அதாவது டிஃபைன்டு, தட்ஸ் இட். அதுக்கு மேல நீங்க வேற பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ். டெஃபினிஷன் அப்படின்னு முடிச்சிட்டார் அழகா. அருமையான கவி. சிறப்பாக தொடர்ந்து மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இடத்துல வந்து என்ன தவம் செய்தனை இறைவா, இந்த வார்த்தைகள் தான் இந்த கவியை சிந்திப்பதற்கு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, உண்மையிலே மிக அற்புதமான ஒரு வாழ்க வளமுடன். சிலாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செவ்வேள் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். ஐயா செவ்வேள் ஐயா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? இல்லைன்னா நம்ம வேற யாரையாவது பாட சொல்லிடுவோமா? ஜானகிராமன் ஐயா இருக்கீங்களா? நிறைய புது அன்பர்கள் இருக்கீங்க. பாடுறீங்களா? அப்ப வேதாத்திரிய பாடல் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொதுத்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி. சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல். சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல். தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம். தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்,
இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாமுயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.